Hello guys, welcome to Spectator. Soda Indian football news தான் பார்க்க போறோம். டீடைலா பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுட மூவ் ஆகிட்டு இருக்குது தான். ஸோ கிட்டத்தட்ட இகாஸ் டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேலரி பேக்கேஜாக அது மட்டும் இல்லாமல் அலவன்ஸ் ஸோ இந்த மாதிரி இந்தியன் நேஷனல் டீமை கோச் பண்ணுறதுக்கான மொத்த சேலரி பார்த்தீங்கன்னா 2,39,51,819 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோன்ற மாதிரி ஒரு நியூஸ் கிளம்பிட்டு இருக்கு. ஸோ இதில் எனக்கு என்ன புரியலன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அதாவது AFC ஏஷியன் கப்பில் ரீசெண்டாக சரியாக பர்ஃபார்ம் பண்ணல இந்தியன் டீம். அதனால் பார்த்தீங்கன்னா சாக் பண்ண போகிறோம், அவர் இருக்கணுமா இருக்கக்கூடாது அவங்களோட தாட் சொல்லுங்கள், அவர் வேணாம் ஸோ வேறு கோச் போகலான்ற மாதிரி ஒரு பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி அதாவது அவர் எதுவுமே பண்ணாத மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அங்கே நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயர் இல்லை மறுபக்கம் மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ரோர் கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு ஹெட் கோச் ஸோ சரியாக பண்ணலன்னா சாக் பண்ணுறது ஒரு பக்கம், இப்போ சேலரியை பற்றி இவ்வளோ செலவு பண்ணியிருக்க அவர் எதுவுமே பண்ணல. 2023 இந்தியன் டீமோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வின் பண்ணதை பார்க்காதீங்க, மேட்ச் லூஸ் பண்ண மேட்ச்சை நீங்கள் எடுத்து பார்த்துருந்தா கூட அந்த அளவுக்கு புவர் மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும், ரெஃபரிஸோட மிஸ்டேக் தான் இருந்திருக்குமே தவிர அந்த அளவுக்கு நம்மளோட குவாலிட்டி ஆஃப் கேம் பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது நம்ம இங்கே வந்து உண்மையாகவே எல்லாரும் சொல்கிறது தான் ஒரு பிக் நேஷனல் டீம் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்லி மேட்ச் ப்ளே பண்ணால் நெக்ஸ்ட் நம்ம வின் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அந்த மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம என்ன பார்த்தீங்கன்னா நம்ம லெபனான் ஸோ மங்கோலியா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கோம், அங்கே வின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம அப்கமிங் ஸ்டேஜஸ் போக இப்போ பிக் டீம் கிட்ட நம்ம எடுத்தோடனே ஒரு ஆஸ்திரேலியான்ற மாதிரி நேஷனல் டீம் கிட்ட நம்ம ஃபைட் பேக் பண்ணியிருக்கோம், உஸ்பெகிஸ்தான் கிட்ட ஃபைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தா சூப்பராக வந்திருக்கும். பட் அந்த மேட்ச் தோற்றதுனால அவ்வளோதான், நீங்கள் சாக் பண்ணுங்கன்னா ஒரே மேட்ச் தானே ப்ளே பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம உஸ்பெகிஸ்தானை எப்போவோ ப்ளே பண்ணியிருப்போம், இப்போ அந்த டீம் கிட்ட ப்ளே பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அந்த டீம் கிட்ட ஃபேஸ் பண்ணோம்னா மற்ற கிளப்ஸ் இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்லிஸ் நம்ம எவ்வளோ மேக் பண்ணுறோமோ அவ்வளோக்கு இதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ் கிட்ட போகாமல் இன்னும் பிக் கண்ட்ரிஸ் கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்லி மேட்ச் மேக் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக உதவியாக இருக்குன்ற மாதிரி ரிமூவ் பண்ணாமல் கோச் தோர்த்தணும் இப்போ அவ்வளோ சேலரி இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க என்ன பண்ணீங்கன்ற மாதிரி பேசினா சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் அந்த பக்கம் எவ்வளோ ஒரு ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரோர் கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு 2.39 crore அதாவது 2,39,00,000 செலவு பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு புரியவே இல்லை, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக மூவ் பண்ணிட்டுருக்காரு. அவர் கேட்ட கேள்வியும் சரி தான். அண்டர் 19, 18 மூவ் பண்ணால் தான் நீங்கள் சீனியர் நேஷனல் டீம் பர்ஃபெக்டாக வரும். நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணவும் இல்லை. ஆக்சுவலாக அவர் பண்ணுறது சரின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட தாட் சொல்லுங்கள், எனக்கு என்னன்னு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ஹைதராபாத் FC பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக ரொம்ப அடி வாங்கிட்டு வராங்கன்னு. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட ஸ்டாஃப் அதாவது டீமுக்காக ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ மே 2023 ஜனவரி 2024 எங்களோட ஃபினான்ஷியல் அதாவது எங்களுக்கான சேலரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் டீமுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறதுன்ற மாதிரி ஹைதராபாத்தோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கேற்ற அவங்களுக்கு என்ன சேலரி கொடுத்தாகணும், ஏன்னா அவங்க இதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட லைஃப் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற சேலரி கொடுத்து நெக்ஸ்ட் ஹைதராபாத் FC திரும்பி வருவாங்க. ஆல்ரெடி இந்தியன் ஸ்குவாடோட தான் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ISL மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். அதாவது கிவமே பெப்ரா பார்த்தீங்கன்னா சூப்பர் கப் கேம்பெயினில் இன்ஜுரி ஏற்பட்ட காரணத்தினால அவர் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த சீசன் அவைலபிளாக இல்லை. அந்த வருஷத்தில் ஜஸ்டின் இமானுவேல் பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயரை தான் ட்ரையல்ஸ்க்கு அழைச்சிருப்பாங்க. அண்ட் தென் அவரை பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரையல்ஸ்க்கு தான் அழைச்சோம், இப்போ கோகுலம் கேரளா FCக்கு லோன் மூலியமாக மூவ் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிவமே பெப்ரா இன்ஜுரி காரணத்தினால கேரளா பிளாஸ்டர்ஸோட அதாவது ஃபார்மர் பிளேயர்னே சொல்லலாம். நம்ம ஜஸ்டின் இமானுவேலை பார்த்தீங்கன்னா கோகுலம் கேரளா FCலேருந்து இப்போ ரிட்டன் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ கோமா பெப்பரா அவர் ரீப்ளேஸ் பண்ண போகிறது ஜஸ்டின் இமானுவேல். கண்டிப்பாக கோகுலம் கேரளா FCயில் நல்லா பண்ணிட்டு வந்தார். ஈவன் சென்னைக்கு எதிராக கோகுலம் கேரளா FC பண்ணும்போது கூட அவரோட கேம் கொஞ்சம் தனித்துவமாக தெரிஞ்சிச்சு, என்ன தான் கோல் ஸ்கோர் பண்ணலனாலும். ஸோ கண்டிப்பாக கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு கோமா பெப்பரா அதாவது ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இல்லைனாலும் கண்டிப்பாக அவரோட கேம் நல்லா காமிப்பார் ஜஸ்டின் இமானுவேல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், மனோலோ மார்க்கஸ் இந்தியன் ஃபுட்பாலை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம கிராஸ் ரூட்டுன்னு ஒன்று இம்ப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் 10 yearsல பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஸ்பேஸ்க்கு நம்ம மூவ் பண்ணுவோம், ஒரு நல்ல இடத்த நம்ம பிடிப்போம் அப்படின்ற மாதிரி இந்தியன் ஃபுட்பாலை பற்றி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஸோ இங்கே இருக்கிற அகாடமிஸ் எல்லாம் நம்ம கிரேட்டஸ்ட் கோச்சஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ஃபியூச்சரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ முதல்ல இங்கே அகாடமிஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கோச்சஸை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கோச்சஸ்ன்ற மாதிரி ஒரு பெஸ்ட் கோச்சஸை நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகும், ரொம்ப உதவியாக இருக்குன்ற மாதிரி மனோலோ மார்க்கஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். அண்ட் கேரளா பிளாஸ்டர்ஸோட முக்கியமான டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரான ஜெக்சன் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருந்திருக்க மாட்டார். ஒரு முக்கியமான மேட்சஸ்லாம் இன்ஜுரி காரணத்தினால அவர் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வராரு. கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட முதல் மேட்ச் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ISL ஒடிசா எதிர்கொள்ள போகிறாங்கன்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் ஜெக்சன் அந்த மேட்ச் அவைலபிளாக இருப்பாருன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் யூத் லீக். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யூத் லீக்னு ஒன்று நடந்துட்டு வருது. ஸோ ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ யூத் லீக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்டர் 17, அண்டர் 15, அண்டர் 13 இருக்குது. அண்டர் 13 நம்ம சப் ஜூனியர்னு சொல்லலாம், அண்டர் 15 ஜூனியர் லீக், அண்ட் அண்டர் 17 தான் நம்ம யூத் லீக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 49 டீம் பார்த்தீங்கன்னா யூத் லீக்கில் ப்ளே பண்ணிருக்காங்க. ஸோ அதாவது யூத் லீகை பார்த்தீங்கன்னா
அண்டர் 17 யூத் லீக்னு சொல்லுவாங்க. ஐ லீக்ல கிட்டத்தட்ட அண்டர் 18 அண்டர் 19 அண்டர் 20ன்ற மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஐ லீக் டீம்ஸ் அண்ட் இந்தியன் சூப்பர் லீக் கிளப்ஸ், ஸோ இந்த 2 கிளப்ஸும் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட அண்டர் 19 சைட்ஸை தான் இந்த கிளப்பில், அதாவது இந்த கேம்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ண விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற கிளப்லாம் கூட இந்த அண்டர் 17 அதாவது யூத் லீக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அந்த வருஷத்தில் யூத் லீக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஆகிட்டு இருக்குது. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு குரூப்லேயும் ஒரு டீம்ஸ் இருக்குது. அதாவது 49 டீம்ஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 குரூப்பாக பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த வருஷத்தில் ஒரு குரூப்லேயும் ஒரு டீம் அதாவது ஐஎஸ்எல் கிளப்ஸ் டீம்ஸ்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ குரூப் ஏல பார்த்தீங்கன்னா நீங்கள் மும்பை சிட்டி இடம் பிடிச்சிருப்பாங்க. ஸோ அதே வருஷத்தில் குரூப் எஃப்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் யுனைடெட் அண்ட் சென்னை எஃப்சி, பெங்களூர் ஃபுட்பால் கிளப், அதாவது பெங்களூர் எஃப்சி அண்ட் சென்னை எஃப்சி. ஸோ இவங்க ரெண்டோட அண்டர் 19 டீம் பார்த்தீங்கன்னா இதில், அதாவது அண்டர் 17 டீம் பார்த்தீங்கன்னா இதில் இடம் பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இதிலலாம் இந்த பாத் ரொம்ப முக்கியம். ஸோ ஜூனியர், அதாவது சப் ஜூனியர் லீக், ஜூனியர் லீக், அண்டர் 17 யூத் லீக், அதுக்கப்புறம் ஐ லீக் 3, ஐ லீக் 2, ஐ லீக்ன்ற மாதிரி மூவ் பண்ணுற மாதிரி தான் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்தியன் சூப்பர் லீக் அடையிறதுக்கான பாத்து இருக்குது. ஸோ பட் நம்ம பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மற்ற கிளப் டேரெக்டாக கூட நம்ம எடுக்கலாம். ஸோ பட் இந்த மாதிரி ஒரு லீக்கில் நம்ம மூவ் பண்ணால் ஸோ ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இனிஷியலாகவே பார்த்தீங்கன்னா அண்டர் 13லேருந்து நம்ம ஆரம்பித்தா இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம் இந்தியன் சூப்பர் லீக்னு ஒரு ஸ்டாண்டர்ட் மூவ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், இகார் குரோக்சனா. அவர் பார்த்தீங்கன்னா ரியல் மொரிசியோன்ற ஃபுட்பால் கிளப்லேருந்து பார்த்தீங்கன்னா லீவ் பண்ணிட்டு இருப்பார். ஸோ இந்த ஸ்பானிஷ் ஃபுட்பால் பிளேயர் ஆல்ரெடி ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவரை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐஎஸ்எல் கிளப் அப்ரோச் பண்ணிட்டு வராங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அந்த வருஷத்தில் எஃப்சி கோவா பார்த்தீங்கன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தேடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கிளம்பியிருக்கு. ஒரு பக்கம் இது உண்மைனாலும் இன்னொரு பக்கம் போயின்ற மாதிரியும் கிடச்சிருக்கு. என்னன்னா எஃப்சி கோவா அவர் அப்ரோச் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. பட் ஃபைனலாக எதனா ஒரு சைனிங் பண்ணுவாங்க எஃப்சி கோவா. அது யார் அந்த சைனிங், யார் அந்த பிளேயர், நம்ம ஒன்ஸ் இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேன். அண்ட் முடிஞ்சால் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுவீங்க எதிர்பார்க்குறேன். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மேலும் எதனா உங்களோட இன்ஃபர்மேஷன் எதாவது தெரிஞ்சுக்கணும் சஜஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.